புதிய இருசக்கர வாகனங்களுக்கு ABS மற்றும் 2 ஹெல்மெட்டுகளை கட்டாயமாக்க போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ABS எனப்படக்கூடிய ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் தொழில்நுட்பம் தற்போது 125 cc மேல் உள்ள இருசக்கர வாகனங்களில் மட்டுமே கட்டாயமாக உள்ளது. அதாவது நாட்டில் உள்ள 40% இருசக்கர வாகனங்களில் இந்த பாதுகாப்பு அம்சம் இல்லை. எனவே சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ABS தொழில்நுட்பத்தை கட்டாயமாக்க சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. கூடுதலாக அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும்போது 2 ஹெல்மெட்டுகளை வழங்குவதை அரசு கட்டாயமாக்க உள்ளது. இந்தியாவில் நடைபெறக்கூடிய மொத்த சாலை இறப்புகளில் ஹெல்மெட் அணியாததால் தலையில் ஏற்படக்கூடிய காயங்களால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சுமார் 44% பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இருசக்கர வாகனங்களில் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவரும் ஹெல்மெட் அணிவது போக்குவரத்து விதிகளின்படி கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விதியை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய மத்திய அரசு புதிய விதிமுறையை அறிவித்துள்ளது. அரசிதழில் அறிவிக்கை வெளியானவுடன் இந்த விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்று அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை துறைப்பாக்கம் பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பரபரப்பான மெரினா சாலையில் காரை இப்படி தாறுமாறாக ஓட்டி போக்கு காட்டிய இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் கார் ஒன்று மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் சென்றது. அப்போது அந்த காரை தடுத்து நிறுத்த முயன்ற காவலர் மீது மோதும் வகையில் அந்த கார் சென்ற காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அப்போது அந்த கார் நிற்காமல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்ட நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக மயிலாப்பூரைச் சேர்ந்த 25 வயதான அபிஷேக் என்பவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது காரில் இருந்த அபிஷேக், அவரது மனைவி நந்தினி மற்றும் அவர்களது நண்பர் ஆகியோர் IT நிறுவன ஊழியர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அபிஷேக் மற்றும் மனைவி நந்தினியிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் காவல் நிலைய பிணையில் அபிஷேக் விடுவிக்கப்பட்டார். சென்னையில் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் மெட்ரோ குடிநீர் லாரிகளை இயக்க சென்னை காவல்துறை தடை விதிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெரம்பூர் அருகே சில நாட்களுக்கு முன்பு தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற சிறுமி தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நகருக்குள் கனரக வாகனங்கள் நுழைய காவல்துறை தடை விதித்தது. கனரக வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து வரும் போலீசார் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் நகருக்குள் நுழைந்த 217 கனரக வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மற்ற கனரக வாகனங்களைப் போல பீக் ஹவர்ஸ் நேரங்களில் தண்ணீர் லாரிகளுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை 7 மணிக்கு முன்னதாக தண்ணீரை விநியோகம் செய்ய அறிவுறுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷா ஆங்கிலத்தை பார்த்து அல்ல சமத்துவத்தை பார்த்து பயப்படுகிறார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், ஆங்கிலம் என்பது காலனித்துவத்தின் பிம்பம் அல்ல என்றும் அது முன்னேற்றத்திற்கான உலகளாவிய கருவி என்றும் பதிவிட்டுள்ளார். சீனா, ஜப்பான், கொரியா, இஸ்ரேல், ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆங்கிலத்தை காலனித்துவ இடையூறாக பார்க்காமல் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக முன்னேற்றத்திற்கான ஊன்றுகோலாக பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவில் அமித்ஷாவும் RSSம் ஆங்கிலத்திற்கு சமூக ரீதியிலான உயரடுக்கு சாயம் பூசுவதற்கு, அதனால் நம்முடைய கலாச்சாரத்திற்கு தீங்கு ஏற்படும் என்பது காரணமல்ல என்றும் குறிப்பிட்டவர், மாறாக ஆங்கிலத்தால் ஏழைகள், தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அதிகாரம் மற்றும் எழுச்சி பெறக்கூடும் என்ற அச்சமே காரணம் என்றும்
என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் இருந்ததைப் போலவே தற்போது ஆங்கிலத்தை மக்களுக்கு எட்டாமல் வைத்திருக்க விரும்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது மொழி பற்றியது அல்ல, கட்டுப்பாட்டை பற்றியது என்று குறிப்பிட்டக்கூடிய அன்பில் மகேஷ், தமிழை ஒவ்வொருவரின் அடையாளமாகவும் ஆங்கிலத்தை அணுகலனுக்கான வாய்ப்பாகவும் திமுக பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு இந்த இரண்டும் கிடைப்பதாகவும், அமித்ஷாவின் பயம் ஆங்கிலம் பற்றியது அல்ல, சமத்துவம் மற்றும் வளர்ச்சி பற்றியது என்றும் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார்.